அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். விமான விபத்தில் மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மரணம். மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் தலைவருமான அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தார். இன்று காலை மும்பையிலிருந்து பாராமதிக்கு ஒரு சார்ட்டர்ட் விமானத்தில் அஜித் பவார் பயணப்பட்டார். அவருடன் உதவியாளர்கள் 2 உள்பட 5 பேர் இருந்துள்ளனர். பாராமதியில் விமானம் தரையிறங்க முயற்சித்தபோது விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் இறந்ததற்கு பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, அமித்ஷா, மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல அரசியல் தலைவர்கள் தங்களுடைய இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்து வருகின்றனர். மருத்துவ பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி நூற்றுக்கணக்கான மருத்துவ பணியாளர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் போலீசாரால் கைது. காங் கட்சிக்கு விஜய் பவர் தருவதாக சொல்கிறார். இந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இயக்குனரும் விஜயின் தந்தையுமான S.A. சந்திரசேகர் பேட்டி. காது கொடுத்து கேட்பதற்கு கூட இந்த அரசு விரும்பவில்லை. பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. சொத்து வரி மூலம் கிடைக்கும் 1500 கோடி பங்கில் ரூபாய் 150 கோடியை நூலக மேம்பாடு, நூலகர் பணி நிலைப்புக்கு செலவிடக்கூடாதா? ஊர்ப்புற நூலகர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட திமுக அரசு தயாராக இல்லாதது கண்டிக்கத்தக்கது. பாமக தலைவர் அன்புமணி. சாதிய மதவாத கட்சிகள் இடம்பெறும் கூட்டணியில் இடம் பெறமாட்டோம். தேர்தல் கூட்டணி குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. முதலமைச்சருக்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டனர். புதியதாக கட்சி தொடங்கிய உடனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுபவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என தாவேகா தலைவர் விஜயை மறைமுகமாக சீண்டிய அமைச்சர் ஏவா வேலு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றத்திற்குமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டனர் என மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அமைச்சர் ஏவா வேலு பெருமிதம். நாயகன் நகைச்சுவை நாயகனாக மாறிவிட்டார் செல்லூர் ராஜு பேச்சு. நடிகர் கமல்ஹாசன் டார்ச் லைட்டை வீசி டிவியை உடைத்தார். ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று பேசினார். உலக நாயகன் தற்போது நகைச்சுவை நாயகனாக மாறிவிட்டார். எங்கள் கூட்டணியில் உண்மையான உலக நாயகன் பிரதமர் மோடிதான். செல்லூர் ராஜு. ராகுல் காந்தியை சந்திக்கிறார் கனிமொழி. இன்று டெல்லி செல்லும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்திக்க உள்ளதாக தகவல். இரு கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு பேச்சு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் சந்திப்பு. அமலாக்கத்துறை நோட்டீஸுக்கு எதிரான பெரியசாமியின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். 2006-11 வருமானத்திற்கு அதிகமாக 2.35 கோடி சொத்து சேர்த்ததாக பெரியசாமி மீது வழக்கு பதிவு. பெரியசாமியை விடுவித்த திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு. சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்ற உத்தரவை சென்னை ஹைகோர்ட்டு ரத்து செய்தது. நீதிபதிக்கு எதிராக போராட்டம், உச்சநீதிமன்றம் கேள்வி. நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியது, தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டது உள்ளிட்ட விவகாரத்தில் இதுவரை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க தமிழ்நாடு வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை. திருச்சியை 2ஆம் நகராக்க கோரிக்கை. திருச்சியை தமிழ்நாட்டின் 2ஆம் நகராக அறிவிப்போம் என்ற வாக்குறுதியை திமுக தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும். திருச்சி சென்று திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிடம் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் மனு. வேளாண் பல்கலை, கால்நடை மருத்துவ கல்லூரி, சித்த மருத்துவ கல்லூரி கோரியும் மனு அளித்தனர்.
பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர். வரும் 1ஆம் தேதி 9வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பட்ஜெட் கூட்டத்தொடரை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 அமர்வுகளாக நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. விபி ராம்ஜி சட்டம், SIR உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். 3வது பெரிய பொருளாதாரம் இந்தியா. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. இந்தியாவின் பொருளாதாரம் வளமாக உள்ளது. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ச்சியடைந்துள்ளது. 25 கோடி மக்கள் வறுமையில் மீட்கப்பட்டுள்ளனர். மின்சார வாகன உற்பத்தியில் இந்தியா புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. அஸ்ஸாமில் செமிகண்டக்டர் ஆலை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் விண்வெளி சுற்றுலா வெகு தூரத்தில் இல்லை. கடந்த ஆண்டில் 350 மில்லியன் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளது. மெட்ரோ கட்டமைப்பில் 3வது பெரிய நகரமாக இந்தியா மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய பாம்பன் பாலம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரை. இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.